இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த அறிவிப்பை மீறி தற்பொழுது பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் நிகழ்த்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ட்ரோன் தாக்குதலை அது நிகழ்த்தி வருகிறது. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ட்விட்டர் வாயிலாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது. காஷ்மீர் எல்லையில் தற்போது அங்கு தாக்குதல் நிகழ்த்தி வருவதால் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி எல்லையோர நகரங்களான பார்மேர், ஜெய்சல்மேர், ஃபிரோஸ்பூர் உள்ளிட்ட நகரங்களிலும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர் முழுவதும் வெடிகுண்டு சத்தம் கேட்பதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் அவர் ஒரு காட்சியையும் பதிவிட்டிருக்கிறார். அதில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சண்டை நிறுத்த அறிவிப்பு வெளியாகி 3 மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் உடன்பாட்டை மீறி தற்போது தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு கணேசன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். சண்டை நிறுத்த அறிவிப்பு வெளியான பிறகு மக்கள் எதிர்பார்த்தது அமைதி. ஆனால் தற்பொழுது காஷ்மீர் எல்லையில ஸ்ரீநகர், உதம்பூர் ஆகிய பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? வணக்கம்ங்க. இப்போ சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறத விட தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வச்சது தான் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து இதோடைய இது முழுக்க சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது திங்கட்கிழமை டிஜிஎம்ஓஸ் 2 சைடும் பேசி 12 மணிக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வரும். இப்போது ஹோஸ்டிலிட்டிஸ்ங்கிறத தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தது தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் கண்டினியூ ஆயிருந்திருந்ததுன்னா இது சீஸ்ஃபயரா மாறி இருந்திருக்கும். இப்போ இது யாருடைய நிர்பந்தத்தினால இந்த சீஸ்ஃபயர் வந்தது? இப்போ ஒரு மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா பப்ளிக்கல்க மீடியால சொல்லியிருக்கு, எங்களுடைய இன்டர்வென்ஷன்னால, மீடியேஷன்னால 2 நாடுகளும் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி முடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து இது அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஆனா அப்தாலி அப்படிங்கிற ஒரு மிசைல் ஃபயர் ஆனதாகவும் மிகப்பெரிய ஷெல்லிங் அங்க நடந்துகிட்டு இருக்கிறதா இப்ப நான் கேள்விப்பட்டேன். அது போக இப்ப நான் ஒரு சில ஊடகங்கள்ல விசுவல்ஸா காமிக்கிறாங்க, அந்த ஏர்ல ட்ரோன்ஸ் வர்றதையும் போறதையும். அது இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷனா இல்ல பழசா காட்டுறாங்களான்றதும் தெரியல. ஆனா கண்டிப்பா நம்பகரமான தகவல் என்னன்னா, there is some ceasefire violations. இப்போ அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ்னால பல நகரங்கள்ல பிளாக் அவுட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் வயலன்ஸ் பாகிஸ்தான் என்கிற நாட்டுக்கு மிகவும் பெரிய விதமான ஒரு அடியாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா சொல்லியும் அவங்க அந்த இதை ஃபாலோ பண்ணல. அப்படிங்கும் போது இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ ஹேண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போக அந்த இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தனது இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம் என்று ஓப்பன் சாங்ஷன் கிடைக்கிற ஒரு உலக அரங்குல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. இப்போ இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.